Greetings to you all. Welcome to Class 5, Term 1, Unit 2, Prose, My Native Place. Dear children, today we are going to deal this lesson in detail with a lot of images, Tamil and English explanation. So don't miss to watch it. Alright, so this lesson's name is மை நேட்டிவ் பிளேஸ். மை நேட்டிவ் பிளேஸ்னு என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல்? அதனாக்கா சொந்த ஊர், பிறந்த ஊர், அதாவது ஊர். மேபி அது கிராமமாக இருக்கலாம், அது பட்டணமாக இருக்கலாம். ஸோ நார்மலாக சொந்த ஊருங்கும் போது ஒரு கிராமம் தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஃபைன் சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see the பிக்ஷனரி, பிக்சர் வச்சு அதோட மீனிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் we can see புல்லக்காட். ஸோ கிராமங்களில் நிறைய புல்லக்காட்ஸ் இருக்குது. புல்லக்காட்னா என்ன? மாட்டு வண்டியெல்லாம். A vehicle with 2 or 4 wheels driven by bulls. ஸோ காளை மாடெல்லாம் மாட்டு வண்டி சொல்கிறோம். Plow, it means turn up earth with a plow. ஸோ உழுது போடுறது இல்லையா அது. Scarecrow, a figure made to look like a person and put in a field to frighten birds away. Scarecrowனாக்கா சொக்கு பொம்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது க்ரோவெல்லாம் பயமுறுத்துறதுக்காக அப்படியே மனுஷன் மாதிரி வேஷமாக போட்டு நடுவில் வைக்கிறது. நெக்ஸ்ட் கிரெயின்ஸ், wheat or other cultivated cereal used as food. கிரெயின்ஸ்னாக்கா தானியங்கள், சாப்பிட்றதுக்கு எல்லா தானியம். நெக்ஸ்ட் ஒன் ஆர்மர், the metal cover worn to protect the body in battle. ஓகே, ஆர்மர்னாக்கா ஒரு தைரியமாக ஒரு மெட்டல் கவர் அப்படியே பாதுகாப்பு இருக்கிறதுக்கு. Fine, all right, let's learn children. Trip to my grandparents' village. ஸோ இங்கே ஒரு ட்ரிப். யாருங்க வீட்டுக்கு? யாரோட வீட்டுக்கு? கிராண்ட்பேரண்ட்ஸ் வில்லேஜ், தாத்தா பாட்டி வீட்டுக்கு. போலாமா? ஐ எம் ரெடி. வரீங்களா? ஃபைன் சில்ட்ரன். இட்ஸ் சம்மர். சம்மர் மீன்ஸ் கோடைக்காலம், வேனில் காலம். ஃபைன், சம்மர். நார்மலி இட் ஃபால்ஸ் த மந்த் ஆஃப் ஏப்ரல், மே, லைக் தட். அண்ட் ஜூன் ஆப்வியஸ்லி அவர் ஸ்கூல் வில் ரீஓப்பன். இட் இஸ் சம்மர், சம்மர் மாதம். ஓகே, சம்மர் சீசன். சந்தோஷ் வெக்கேஷன் ஹேஸ் ஸ்டார்டட். இங்கே நம்மளோட ஹீரோ பேர் சந்தோஷ். என்ன? சந்தோஷ். சந்தோஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ மறக்க மாட்டீங்க. சந்தோஷோட வெக்கேஷன், ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு சிறுமலை. ஸோ அவங்க அப்பா அம்மா என்ன பிளான் பண்ணுறாங்க? நம்ம சிறுமலை போலமா? ஹிஸ் பேரண்ட்ஸ் வில்லேஜ், அவங்க அப்பா அம்மாவோட வில்லேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அப்பா அம்மா அங்கே பிறந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க, இப்போ வேலை கிடச்சி வேறு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ சிறுமலைங்கிற ஊருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. சந்தோஷ் இஸ் எக்ஸைட்டட். சந்தோஷ் பயங்கர சந்தோஷம், ஹாப்பி, எக்ஸைட்டட். ஹி ரெக்கார்ட்ஸ் அன் ஆடியோ டைரி ஆன் ஹிஸ் மதர்ஸ் ஃபோன். ஸோ இப்போது அவனோட நிகழ்ச்சிகள் or அவனோட எக்ஸ்பீரியன்ஸ், அவனோட இன்ட்ரெஸ்ட், எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டிங் இன் த ஆடியோ டைரி. சரியா? ஆடியோ டைரியில் டெய்லி ஒன்றும் ப்ரெஸ் பண்ணி, ஓகே நான் இங்கே போகிறேன், எவ்ரி திங் ஹீஸ் ரைட்டிங். நார்மலி வி ரைட் டைரி என்ட்ரி. ஒரு பென் எடுத்து ஒரு டைரியில் டேட் போட்டு வி வில் டூ வாட் வி டூ எவ்ரி டே. ஓகே, இங்கே வந்து ஆடியோ டைரி. ஆன் ஹிஸ் மதர்ஸ் ஃபோன் ஹி ரெக்கார்ட்ஸ் ஆல் ஹிஸ் ஃபீலிங்ஸ் டியூரிங் த விசிட். ஓகே, அங்கே இந்த விசிட்டில் என்னெல்லாம் நடக்குது அது எல்லாமே ஹீஸ் ரெக்கார்டிங். ஏன்னா இப்போ நடக்கிறதெல்லாம் புதுசாக இருக்குது, சம்திங் வெரி டிஃப்ரெண்ட், சம்திங் வெரி நியூ, யுனீக்காக இருக்கிறதுனால எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். லேட்டர் ஹீ ரைட்ஸ் டவுன் இன் ஹிஸ் டைரி வாட் ஹீ ஹேட் ரெக்கார்டட். ஸோ இப்போது எல்லா இடத்துக்கும் டைரி தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? ஸோ இப்போது ஃபோன் எடுத்து ரெக்கார்டிங். ஓகே, இன்றைக்கி இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், நல்லா இருக்குது, இன்றைக்கி இவங்களை பார்க்குறேன், ஸோ ஐ மெட் தம், யூ மெட் தம், இதெல்லாம் பார்க்குறான். பேர்ட்ஸ், அனிமல்ஸ், அவனோட ட்ரீஸ், எவ்ரி திங். அவன் என்னெல்லாம் அவனுக்கு மனசு கவர்ந்ததோ, விச் அண்ட் ஆல் அட்ராக்டட் ஹிம், ஹி இஸ் ரெக்கார்டிங் எவ்ரி திங் இன் ஹிஸ் ஃபோன் டைரி. அப்புறமா வீட்டுக்கு போன அப்புறமா இல்லை 1 or 2, 3 days கழிஞ்சிட்டு டேட் போட்டு அவனோட டைரியில் அந்தந்த நாளில் எழுதுறதுக்கு. புரியுதா சில்ட்ரன்? ஃபைன் சில்ட்ரன். He writes down in his diary what he had recorded. Let's read his diary to know his experiences during his visit. சரி, இப்போ டேட் போட்டு அவன் என்னென்ன எழுதுறா, வில் சி. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா 10th April. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நார்மலி வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஏப்ரல், மே இந்த டைமில் தான் நம்மளோட வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ 10th ஏப்ரல். ஸோ நான் டோல்ட் யூ டேட் போட்டுக்கோங்க. நீங்கள் எழுதணுன்னாக்கா டியர் டைரி போட்டுக்கலாம், இல்லை டியர் உங்கள் ஃப்ரெண்டோட பேருக்கு போட்டுக்கலாம்.
ஐ எம் வெரி ஈகர் டு விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ். அப்போது இட் மீன்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணது இப்போது 10ஆம் தேதி தான் கிளம்புறாங்க. ஸோ அவன் எழுதுகிறான், ஐ எம் வெரி ஈகர் டு விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ். எனக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டேன், ஜாலியாக இருக்குது. I will meet my grandparents and cousins. I have packed my clothes and tab for playing video games. We will be traveling in a bus. I'm so excited. சரியா? ஸோ நான் அங்கே போயிட்டு தாத்தா பாட்டி பார்ப்பேன், என்னோடய கசின்ஸ்னால் யார், சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, மாமா பசங்க, எல்லாருமே கசின்ஸ் தான். இதில் கேர்ள்னாலும் சரி பாய்னாலும் சரி எல்லாருமே கசின் பிரதர், கசின் சிஸ்டர் சொல்லக்கூடாது. மாமா பசங்களும் கசின் தான், சித்தப்பா பசங்களும் கசின்ஸ் தான், பெரியப்பா பசங்களும் கசின்ஸ் தான். சரியா? அப்பா அம்மா கூட பிறந்த யாரோட குழந்தைங்கனாலும் கசின்ஸ் ஒன்லி. I have packed my things. I have packed my clothes and tab for playing video. ஓகே, அந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு க்ளோத்தெல்லாம் எடுத்து வச்சாச்சு, டேப் எடுத்து வச்சாச்சு. ஓகே, we will be traveling in a bus. I am so excited. ஸோ 10ஆம் தேதி கிளம்புறாங்க. ஃபைன். ஓகே, ஸோ கிளம்புறதோடு முடியுது 10th அவனோட டைரி என்ட்ரி. ஸோ 11th டைரி என்ன எழுதுறாங்க? 11th April. Today we are traveling. Though it is summer, the weather is pleasant in the morning. சம்மர் தான், கோடைக்காலம் தான், பட் ஸ்டில் த வெதர் இஸ் பிளசன்ட் இன் த மார்னிங். வெதர் வந்து நல்ல பிளசண்ட்டாக சூப்பராக மார்னிங் அப்படி ஜில்லுன்னு ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப கூலாகவும் இல்லை, ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை. There are numerous trees with flowers on both sides of the road. அங்கே பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம் அண்ட் அங்கே பார்க்கும்போது there are numerous trees. அப்படி பச்சை பசீர்னு அப்படி க்ரீன் ட்ரீஸ் வித் yellow flowers. நல்ல கலர் காம்பினேஷனில் க்ரீன் அண்ட் yellow. ஓகே, yellow flowers on both sides of the road. There is greenery all around. பச்சை கண்ணெட்டு தூரம் வரைக்கும் green. There are many white cranes in the lush green paddy fields. அங்கே there are lots of white cranes. crane கொக்கு, சரியா? தானே, because there are lots of green things. எல்லாம் பச்சையாக இருக்கும்போது வெள்ளை கொக்கு இருக்குது. கொக்கெல்லாம் பூச்சி பிடிக்கிறதுக்கு, மீன் பிடிக்கிறது உட்கார்ந்துருக்குது. cranes, கொக்கு in the lush green paddy fields. The scarecrow have managed to scare away the crows in the field. இப்போ scarecrow ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துருக்கேன், பொம்மை மாதிரி. ஓகே, சொக்கு பொம்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பேண்ட் ஷர்ட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே நடு ஃபீல்டில் நிறுத்தி வைப்பாங்க. ஸோ தட் க்ரோ என்ன நினைக்கும், பேர்ட்ஸ் எல்லாம் மனுஷன் நிற்கிறாங்கன்னு சொல்லி கிட்ட வர்றதில்ல, லைக் தட். ஓகே, ஸ்கேர்னா பயமுறுத்துற மாதிரி. ஸோ க்ரோ பயமுறுத்துறதுக்கு அங்கே நிற்குது. ஹவ் மேனேஜ் டு ஸ்கேர் அவே த க்ரோஸ் இன் த ஃபீல்ட். தெர் இஸ் நோ டிராஃபிக், நாய்ஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன் இன் த வில்லேஜ். அங்கே போயிட்டுருக்கும்போது அங்கே எந்த டிராஃபிக்கும் இல்லை. நம்ம பட்டணம் மாதிரி, டவுன் மாதிரி, சிட்டி மாதிரி என்ன இல்லை, டிராஃபிக் இல்லை. அப்படியே இந்த பஸ் ஸ்மூத்தாக சாஃப்டாக கிளியராக போயிட்டுருக்குது. தெர் இஸ் நோ நாய்ஸ் பொல்யூஷன். அங்கே ஒரு ஃபுல்லு நாய்ஸ் கத்தி இந்த சவுண்டே இல்லை. அண்ட் தெர் இஸ் நோ ஏர் பொல்யூஷன் இன் த வில்லேஜ். அங்கே ஸ்மோக் பொல்யூஷன் இல்லை, நோ ஏர் பொல்யூஷன், நோ வாட்டர் பொல்யூஷன், நோ லேண்ட் பொல்யூஷன். அவ்வளோ கிறிஸ்டல் கிளியர் அழகான வில்லேஜ். I get off the bus and run to meet my grandparents. Okay, I got off the bus. பஸ்ஸில் போயிட்டு இறங்கியாச்சு. I run to meet my grandparents. பஸ் விட்டு இறங்கின உடனே தாத்தா பாட்டி வீட்டுக்கு ஓடுறேன் குடுன்னு. They are delighted to see me. அவங்க என்ன பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி. பையன் இல்லையா, அதனால் பையன் பேர் என்ன, சந்தோஷ். வெரி குட். The house is surrounded by many big trees. அந்த வீடு சுற்றிலும் loads of trees there. நிறைய trees. Mango tree, banyan tree, coconut tree, every tree. There are a few jackfruit, mango, neem, banana, pomegranate and coconut trees. சரி, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். There are a few jackfruit. jackfruitனா என்ன, பலாப்பழம், சக்கப்பழம்னு கூட சொல்லலாம். மேங்கோனா மாங்கப்பழம், நீம் வேப்பமரம், பனானா வாழை மரம், பொம்கிரானட் மீன்ஸ் மாதுளை மரம், கோகோனட் ட்ரீ தேங்காய் மரம். இந்த எல்லா ட்ரீஸும் அப்படி சுற்றி இருக்குது. The trees have abundant fruits. ஓகே, எல்லா ட்ரீஸும் சும்மா நிற்கல, பையன் எப்போ வருவான்னு ஃப்ரூட்ஸோடு இருக்குதாம்மா.
My grandfather has plucked some ripe mangoes for me. Grandfather தாத்தாக்கு பேரனுக்காக கிராண்ட் பையனுக்காக ரைப் மேங்கோஸ் பழுத்த மாம்பழம் ரெடியாக வச்சுருக்குறாங்க. த மேங்கோஸ் ஆர் ஸோ ஜூஸி அண்ட் ஸ்வீட். அதனால ஜூஸியாக ஸ்வீட்டாக செம்மையாக இருக்குது. ஓகே, எஸ், ஓகே. ஸோ இது என்னைக்கே இதெல்லாம் நடந்தது 11th April 11 நடக்குது. Now moving on to 12th April 12 என்ன நடக்கு பார்க்கலாம். ஓகே, now today is 12th April. இன்னைக்கு 12th April, சரியா? I have woken up early today. இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். I am out for a walk in the morning. ஸோ விடியகாலமாக மார்னிங் I am trying to go for a walk. ஒரு நடக்கிறதுக்கு, ஓகே, வாக்கிங். The cool breeze is pleasing. And the cool breeze, unpolluted air, அழகான தென்றல் அப்படியே வீசுது. இட்ஸ் ஸோ ப்ளீஸிங், ஸோ சூப்பராக இருக்குது. The coconut palms are swaying lazily. கோகோனட் பாம்ஸ்னாக்கா தென்னந்தோப்போட அந்த காற்றெல்லாம் அப்படியே லேசி அழகாக இருக்குது, சரியா? காற்றடிக்குது. த ஃபார்மர்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் தேர் ஃபீல்ட்ஸ். ஃபார்மர்ஸ் விவசாயிகள்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி தேர் இன் த ஃபீல்ட், அந்த இதில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சம் ஆஃப் தெம் ஆர் கட்டிங் த க்ராப்ஸ் அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் த்ரெஷிங் த பேடி. ஸோ சம் ஆஃப் த ஃபார்மர்ஸ்னும் அந்த விவசாயிங்கள்லாம் கட் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதை ஈல்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சிலவங்க வந்து ட்ரெஷிங் த பேடி. இட் மீன்ஸ் அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு தே ஆர் செப்பரேட்டிங் கிரெயின்ஸ் ஃப்ரம் த லீவ்ஸ். அந்த நெல்லும் கதிரையும் தனித்தனியாக பிரிக்கிற ஒர்க் தான் த்ரெஷிங். அறுவடை நேரமாக இருக்கிறனால தே ஆர் டூயிங் ஆல் த ஒர்க்ஸ். ஃபைன் சில்ட்ரன் அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக பண்ணிட்டுருக்குறாங்க. த ஏர் இஸ் ஃபில்ட் வித் த ஸ்வீட் சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் singing in the trees and the bushes. And the air filled, அந்த ஏர் இருக்கு இல்லையா, அந்த காற்று ஃபுல்லும் the sweet sound of birds. பேர்ட்ஸோட ட்வீட் ட்வீட் சவுண்ட், ட்வீட் சவுண்ட், அப்படியே பறவைகளோட சத்தம் ஃபுல்லும் நிறைஞ்சிருக்குது. And singing in the trees and the bushes. The cuckoo's song is perhaps the most enchanting. அந்த குக்குவோட சவுண்டு இன்னும் செம்மையாக அப்படியே மனசை கவர்ந்துட்டுருக்குது. When I come home, I freshen up and eat the tastiest breakfast in my life. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே பியூட்டிஃபுல்லான செம்மையான சம்ச்சுவஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். வாழ்க்கையிலே அவ்வளோ ஒரு அழகான ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன். ஓகே, இட் மீன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். Later, my grandmother introduces a girl, Pavi. ஸோ கொஞ்ச நேரம் கழிஞ்சுட்டு மை கிராண்ட் மதர், பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருடா உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. ஹர் நேம் இஸ் பாவி. ஷீ கோஸ் டு த வில்லேஜ் ஸ்கூல். ஸோ இந்த பொண்ணு வில்லேஜ் ஸ்கூலில் படிக்கிறா. ஷீ லிவ்ஸ் டவுன் ஸ்ட்ரீட் அண்ட் தட் கேர்ள் இஸ் லிவிங் நியர் த ஸ்ட்ரீட். ஓகே, நம்ம தெருவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஷீ இஸ் வெரி ஈகர் டு ஷோ மீ அரவுண்ட் த வில்லேஜ். இப்போ நான் இந்த ஊருக்கு புதுசு. ஸோ நவ் தட் கேர்ள் இஸ் ரெடி டு ஹெல்ப் மீ டு டேக் மீ அரவுண்ட் த வில்லேஜ், லைக் அ கைடு மாதிரி. இந்த ஊரில் என்னெல்லாம் இருக்குது அப்படி சுற்றி காமிக்க அந்த பொண்ணு ரெடியாக இருக்கிறா. பாவை ஷோஸ் மீ ஹவ் டு ப்ளே வித் எ டயர் அண்ட் எ ஸ்டிக். ஸோ அந்த ஊரில் வந்து சின்ன பசங்க இல்லையா, அண்ட் மோரோவர் கிராமத்து விளையாட்டு நிறைய இருக்கும். ஸோ இன் சிட்டிஸ் அண்ட் ஆல் வி ப்ளே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ். கிராமங்களுக்கு தனி விளையாட்டு இருக்குது, சிட்டிஸ்லாம் தனி விளையாட்டுலாம் இருக்கு இல்லையா. இப்போ இங்கே வந்து டயரில் விளையாடுறது, டயர் அப்படி ஓட விட்டு குச்சி வச்சு தட்டி 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 விளையாடுறது. இது சிட்டிஸில் இருக்குதா என்ன தெரியறதில்ல, லைக் தட். ஓகே, ஸோ அங்கே மேபி டியூ டு த டிராஃபிக் அண்ட் ஆல் அதர் திங்ஸ். நவ் பாவை இஸ் டீச்சிங் ஹவு டு டூ தட். அந்த பொண்ணு சொல்லிக் கொடுக்குறா சந்தோஷ்க்கு. ஓகே, டயர் எப்படி விளையாடுறது, how to play with a tire and a stick. We happily run down the lanes, balancing the tire with a small stick. The டயரை அப்படியே ஸ்டிக் வச்சு தட்டி தட்டி பேலன்ஸ் பண்ணி விளையாடுறது கற்றுக் கொடுக்குறான். We stop to talk to பாவைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மட்டும் இல்லை, பாவைக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ we stopped and we were talking and enjoying. We are exchanging our views. அது யாரெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸு? அமீர், பீட்டர் அண்ட் உமையாள். ஓகே, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோடையும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் அமீர் பிக்சர்ஸில் பார்க்குறீங்கள, தட் ஒன். ஆல் சில்ட்ரன் ஹியர் டு ஹாவ் தேர் சம்மர் வெக்கேஷன். ஸோ இட் மீன்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த சில்ட்ரனுக்கும் இதே டைம் சம்மர் வெக்கேஷன், அவங்க ஸ்கூல் ஹாலிடேஸ். கிளியர்?
Amir is helping his father in milking their cows. இந்த அமீர் இந்த குட்டி பையன் அவங்க அப்பாவுக்கு பால் கறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் நல்ல கவுஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ கவுக்கு பால் கறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. He lets me pat his black calf. ஸோ அப்போ அந்த குட்டி பையனுக்கு அந்த black calf, ஒரு கண்குட்டி இருக்கு இல்லையா, காஃப்னாக்கா மாடோட குட்டி. ஓகே, ஸோ கண்ணுக்குட்டி. ஸோ கண்ணுக்குட்டி எப்படி தொடுறது, சாஃப்ட் அழகாக சில்லமாக இருக்கும். ஸோ அது தொடுறதுக்கு விடுற நம்ம black calf, ஒரு கருப்பு கலரில் ஒரு கண்ணுக்குட்டி. Peter and Umayal are sitting with their grandmother breaking coconut pods and piling them neatly. Later they will take the nuts to the village market to sell them. So இங்கே வந்து இப்போது பீட்டர் அண்ட் உமையால், இந்த பீட்டர் உமையால் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கிராண்ட் மதரோடு சேர்ந்து உட்காந்து பிரேக்கிங் கோகோனட் பாட்ஸ், கோகோனட் இருக்கு இல்லையா, தேங்காயெல்லாம் உடச்சி அது நீட்டாக அதை உரித்து தேங்காய் உரித்து வச்சிட்ருக்குறாங்க. எதுக்காக? லேட்டர் அப்புறமா மார்க்கெட்டில் கொண்டு விற்கிறதுக்காக. லேட்டர் தே வில் டேக் த நட்ஸ் டு த வில்லேஜ் மார்க்கெட் டு செல் தம். தென்னந்தோப்புலேருந்து வரக்கூடிய தேங்காயெல்லாம் உரித்து மார்க்கெட்டில் அப்புறமா வியாபாரம் பண்ணுறதுக்கு. ஐ ஹெல்ப் தெம் ஃபார் சம் டைம். ஓகே, கொஞ்சம் நேரம் நானும் அவங்களுக்காக தேங்காயெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அதோட அந்த நாள் முடியுது. எந்த நாள்? 12th April. ஓகே, now 13th April. 13ஆம் தேதி என்ன நடக்குது? பாவை டேக்ஸ் மீ டு த வில்லேஜ் பாண்ட். ஸோ அந்த ஊரில் ஒரு குளம் இருக்குது. ஓகே, பாவை டேக்ஸ் மீ டு த வில்லேஜ் பாண்ட். தெர் ஆர் மெனி சில்ட்ரன் ஸ்ப்ளாஷிங் அரவுண்ட் த பாண்ட். ஸோ அங்கே பார்த்தாக்கா நிறைய சில்ட்ரன் இருக்கிறாங்க, நிறைய பசங்க இருக்கிறாங்க. அந்த குளத்தில் நார்மலாக கிராமங்களில் வந்து எல்லோரும் வீட்டிலேயே குளிக்கிறது இல்லை, அப்படியே எல்லோரும் சேர்ந்து ஆற்று பக்கமாக குளத்து பக்கமாக நல்லா குளிக்கிறாங்க இல்லையா. சில்ட்ரன் ஸ்ப்ளாஷிங் அரவுண்ட் த பாண்ட். சம் பாய்ஸ் ஆர் கிளைம்பிங் டு த டாப் ஆஃப் த டால் tamarind tree. அங்கே பக்கத்தில் ஒரு புளிமரம் இருக்குது, அது அப்படியே புளி மரத்தில் ஏறுறது விளையாடுறதுலாம். கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக் நியர் த பிக் பேனியன் ட்ரீ. கேர்ள்ஸ் வந்து மரம் ரொம்ப ஏறுறதில்ல, அப்படியே ஹைட் அண்ட் சீக் ஒளிஞ்சு. பேனியன் ட்ரீ மீன்ஸ் ஆலமரம். அங்கே பக்கத்தில் ஆலமரம் இருக்குது. ஸோ தே ஆர் பிளேயிங் இன் நியர் த பேனியன் ட்ரீ. அது விழுதுகள்லாம் இருக்கு இல்லையா, ஏரியல் ரூட்ஸ். ஸோ தே ஆர் ஹைடிங் அண்ட் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக். ஓகே, ஹைட் அண்ட் சீக் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்து விளையாடுறது. My mother and my aunties take me to the river for a refreshing bath. ஸோ எங்கள் அம்மாவும் என் ஆன்டீஸ், ஓகே, சித்தப்பாவோட ஒய்ஃபு, மாமா ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து, ஆன்டீஸ் எல்லாம் சேர்ந்து we were going to the river for a refreshing bath, குளிக்கிறதுக்காக. I play for some time in the cool water. கொஞ்ச நேரம் கூல் வாட்டரில் விளையாடுறேன். பட் ஐ cannot swim. என்னால் குளிக்க முடியாது இல்லையா, எனக்கு தெரியாது நீச்சல். நான் பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு ஐ டோன்ட் நோ ஹவு டு டேக் பாத் இன் த ரிவர் ஆர் பாண்ட். நாள் இங்கே இந்த லேக்கில் குளிக்க முடியாது, தெரியாது எனக்கு. ஐ டோன்ட் நோ ஸ்விம்மிங். ஸோ ஐ சிட் ஆன் அ பிக் ஸ்மூத் ராக் அண்ட் வாட்ச் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம் லைக் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ஆனால் அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக அழகாக குளிக்கும்போது நான் அப்படியே ஒரு கல்லை உட்காந்து பார்த்துட்டு அப்படியே எப்படி குளிக்கிறாங்க, ரசித்து குளிக்கிறாங்க எல்லாம். அப்படியே ஐ எம் ஜஸ்ட் அட்மைரிங், ஐ எம் ஜஸ்ட் looking at everybody. Okay, so I sit on a big smooth rock and watch my friends swim like experts. They talk and laugh a lot as they wash their clothes and dry their hair in the sun. So அங்கேயே ladies, they used to wash the clothes and they dry their hair. அங்கேயே துணி துவைச்சு குளிச்சு துணியெல்லாம் துவைச்சு எல்லாமே அங்கேயே முடிச்சுக்கிறாங்க. அப்படியே கேர்ள்ஸ் எல்லாம் தலை விரித்து அப்படி தேர் ட்ரையிங் தேர் ஹேர் இன் த சன். நேச்சுரலாக அப்படியே தலையெல்லாம் காய வைக்கிறாங்க. த ரிவர் இஸ் ஸோ க்ளீன் that I can see the pebbles in the river bed and colorful fish swim by. அந்த ரிவர் வந்து அழுக்கான ரிவர்லாம் கிடையாது, க்ளீனாக சூப்பராக இருக்குது. ஐ கேன் see the pebbles. பெபிள்ஸ்னால் கூழாங்கல், சின்ன சின்ன குட்டி குட்டி கல். அந்த ரிவருக்கு கீழே இருக்கிற கல் எனக்கு தெரியுது கிளியராக. ஐ கேன் see the pebbles in the river bed. அப்போது அவ்வளோ கிளியரான ரிவர். அண்ட் கலர்ஃபுல் ஃபிஷ் ஸ்விம் பை. ஐ லவ் தி சீன்ரி. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ரிவர் அவ்வளோ க்ளீனான ரிவர். அண்ட் நாட் ஓன்லி தேட், ஐ கேன் see the fish swim by. அழகான கலர்ஃபுல் ஃபிஷ் வந்து அங்கே எப்படி சுற்றிட்டு இருக்குது, ஸ்விம் பண்ணுது. ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட் டே போகலாமா? 14th April. We are back to our home in the city.
ஸோ அப்போது இத்தனை நாள் நின்றுட்டோம் சரியா. அட் மீன்ஸ் 10ஆம் தேதி தொடங்குகிறோம். ஸோ 11, 12, 13, 14 ஓகே நீ கிளம்பலாமா ஊருக்கு. The trip to our grandparents' home was so enjoyable. Those 2 days flew by so fast. ஓகே அந்த 2 நாள் எப்படி போச்சுதே தெரியல, மின்னல் மாதிரி ஓடியே போச்சு. I realized that during this stay I had neither watched television nor played video games. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஆஹா வீட்டில் இருந்தாக்கா டிவி பார்த்துட்டே இருப்பேன், வீடியோ கேம் பார்த்துட்டே இருப்பேன், டேப் ஆர் மொபைல் ஆர் கம்ப்யூட்டர் லேப்டாப்னே பார்த்துட்ருப்பேன். ஆனால் அந்த நாட்களில் அந்த ஒரு 2 நாளில் எவ்வளோ அழகான டைம் போச்சுது. எனக்கு போர் அடிக்கலை, டிவி பார்க்கல, வீடியோ கேம் பார்க்கல. ஐ டிடன்ட் டூ எனிதிங். I'm eagerly looking forward to our next visit. ஸோ நான் இன்னும் ஆர்வமாக காத்துட்ருக்குறேன். when I'll go to my grandparents village again. fine children. ஸோ அவ்வளோதான், நீங்களும் உங்கள் grandparents வீட்டுக்கு போங்க. அங்கே போய் டிவி வீடியோ கேம் எல்லாம் பண்ணக்கூடாது. யூ கேன் என்ஜாய் லைக் அவர் சந்தோஷ். ஃபைன். இஸ் டிவி அண்ட் வீடியோ கேம் the only way to pass time? Can you do something else? So TV video game தவிர வேறு ஏதாவது நம்ம செய்யணும். Fine children. Now let's see the glossary part. Eager. Eager means keen, ஆர்வமா. Okay. Vacation, it means holiday. Holidayனாக்கா விடுமுறை நாட்கள். லீவ்னு சொல்கிறோம் இல்லையா, அதான். நியூமரஸ்னாக்கா great number, நிறைய. Pebble means a kind of stone, கூழங்கள். Expert, it means well skilled. Expertனாக்கா எல்லாம் திறமைசாலின்னு சொல்கிறோம் இல்லையா, that one. Fine children, I hope all of you do not miss to watch other lesson explanation with a lot of images and Tamil and English bilingual explanation. Fine children, hope all of you understood. Thank you.